السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وَإِن كُنتُمْ جُنُبًا فَاتَّطَهَّرُوا. நீங்கள் பெரும் தொடக்காளியாக ஆனால், உங்களுக்கு குளிப்பு கடமையாக ஆனால். وَإِن كُنتُمْ مَرْضَى. நீங்களோ நோயாளியாக இருந்தால். أَوْ عَلَى سَفَرٍ. அல்லது பயணத்தில் இருந்தால். أَوْ جَاءَ أَحَدٌ مِنْكُمْ مِنَ الْغَائِطِ. மரங்கள் அடர்ந்த பகுதியில் நீங்கள் மலம் ஜலம் கழிப்பதற்காக வேண்டி சென்றால். அவுலா மஸ்துமுன் நிசாஅ. உங்களது மனைவியோடு நீங்கள் ஒன்று சேர்ந்தால். ஃபலம் தஜிது மாஅன். அந்த நேரத்தில் உங்களுக்கு தண்ணீர் கிடைக்கவில்லை என்றால். 4 காரணம் அல்லாஹ் சொல்றான். அதாவது உங்களுக்கு குளிப்பும் கடமையாகி, உங்களுக்கு சிறுதொடக்கான ஒழுவும் கடமையாகுது. ஒருத்தருக்கு குளிக்க வேண்டிய தேவை ஏற்படுது, ஒருத்தருக்கு மலம் ஜலம் கழித்ததனால் ஒழு முறிஞ்சிருச்சு, அதாவது இன்னும் தன்னுடைய மனைவியோடு ஒன்று சேர்றாரு, அதன் காரணத்தினால அவர் குளிக்க வேண்டிய தேவை ஏற்படுது. இவ்வாறு குளிப்பும் ஒழுவும் கடமையாகிய ஒருவர் அவருக்கு தண்ணீர் கிடைக்கவில்லை என்றால் அவர் தயம்மம் செய்து கொள்ளட்டும். அந்த தயம்மம் எப்படிப்பட்டது? தன் முகத்திலும் 2 கைகளிலும் தேய்த்து கொண்டால் போதும், அந்த தூய்மையான மண்ணை கொண்டு. அல்லாஹு தஆலா இங்க அவன் மக்களுக்கு லேசாக இருக்கக்கூடிய ஒரு சட்டத்தை சொல்றான். இப்ப எல்லாரும் குளிச்சுதான் ஆகணும், நோய் இருந்தாலும் குளிக்கணும், பயணத்திலையும் குளிக்கணும் அப்படிங்கிற ஒரு சட்டம் இருந்துச்சுன்னா மனிதர்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். அதே மாதிரி பயணத்துல போகும் பொழுது நீங்க 4 ரக்காயத்தாவே தொழுகணும் அப்படின்னா அதுவும் சிரமமாயிடும். அல்லாஹு தஆலா தொழுகைக்கு எவ்வளவு லேசுபடுத்திட்டாரான்னு பாருங்க. ஒரு விஷயத்தை சொன்னா உங்களுக்கு பொருத்தமா இருக்கும். அதாவது ஒருவர் லுகர் தொழுகைக்காக வேண்டி இங்க இருந்து போறாரு, இங்க ஆலங்குடியில இருந்து கிளம்புறாரு. உதாரணத்துக்கு இங்க இருந்து மதுரைக்கு போறாரு, இல்ல இங்க இருந்து ஏதோ ஒரு 80 கிலோமீட்டர் தாண்டி உள்ள ஏதோ ஒரு ஊருக்கு போறாருன்னா ஆலங்குடி அவுட்டரை தாண்டிட்டார், கோவிலூரை தாண்டிட்டா அவரு ஒழு செஞ்சுட்டு போறாரு. கோவிலூரை தாண்டணும் அவுட்டர்ல நின்று, அவுட்டர்ல வெளியில போன உடனே ஆலங்குடியை தாண்டின உடனே 2 ரக்காயத்தா தொழுதரலாம். எதை? லுஹர 2 ரக்காயத்தா, அசர 2 ரக்காயத்தா தொழுதுட்டு அதுக்கப்புறம் அவர் மதுரையில போய் அசர் தொழுகிறமான்னு கேட்டா கிடையாது. அதாவது எப்படியாவது நீங்க தொழுகையை நிறைவேற்றணும். அதுக்கு என்ன செஞ்சிடணும்? ஜம்மு தஹீர்னு ஒண்ணு இருக்கு, ஜம்மு தக்கதீம்னு ஒண்ணு இருக்கு. ஜம்மு தக்கதீம்னா இப்ப நம்ம சொல்றதுக்கு பேர் ஜம்மு தக்கதீம். இல்ல அவர் அவசரமா மதுரைக்கு போகணும், இல்ல அவசரமா ஒரு 80 கிலோமீட்டர் தாண்டி உள்ள ஒரு ஊருக்கு போகணும், பிரயாணம் பண்ணணும் அப்படின்னா அவசரமா போயிட்டாரு, அசருக்கு அங்க போயிட்டாரு. இவருக்கு லுகர் கலாவாகுமா? லுகர் கலாவாகாது. இவர் லுகர் தான் தொழுகலையே, லுகர் வக்து தான் முடிஞ்சிருச்சு, இவர் போறதே அசர் வக்து ஆயிருச்சு. இப்ப இவர் என்ன செய்யறாரு? லுகரை ஜம்மு செஞ்சு 2 ரக்காயத்து லுகரை கலாவா தொழுகிறேன்னு சொல்லக்கூடாது, லுகரை நான் கசராக தொழுகிறேன்னு நியத்து வச்சு அவர் முதல் லுகரை 2 ரக்காயத்து தொழுது, அப்புறம் அசர 2 ரக்காயத்து தொழுகிறார். இதுக்கு பேர் ஜம்மே தஹீர். அவர் லுகர் தொழுகை இன்னும் கலாவாகவே இல்லை. அதாவது அல்லாஹு தஆலா என்ன சொல்லுவாங்க, எப்படியாவது நீங்க தொழுகிறணும், தொழுகாம இருக்கக்கூடாது. இப்ப அல்லாஹு தஆலா ஆயத்தான் சொல்றா, உங்களுக்கு நோய் ஏற்பட்டாலோ எழுந்திருச்சு ஒழுவே செய்ய முடியாத அளவுக்கு ஏதாவது ஒரு நோயோ, அப்படிப்பட்ட நோய் உங்களுக்கு ஏற்பட்டால், உங்களுக்கு பயணம் ஏற்பட்ட அந்த பயணத்தின் காரணமாக உங்களுக்கு தண்ணீர் கிடைக்காமல் போனால், இல்லை என்றால் நீங்கள் மலம் ஜலம் கழிப்பதற்காக வேண்டி போனால், உங்களது மனைவி மக்களை நீங்கள் தீண்டி விட்டால், ஃபலம் தஜிது மாஅன், உங்களுக்கு தண்ணீர் கிடைக்கவில்லை என்றால் நீங்க தயமம் செய்யுங்க. அந்த தயமத்தினுடைய முறை என்ன? சுத்தமான மண்ணுல செய்யணும். சுத்தமான மண்ணு, தூசி எதனாலும் எடுத்துக்கலாம். சவர்களில் உள்ள சுத்தமான தூசி, அந்த அந்த மண்ணு தூசி ஒட்டி இருக்கும். அதே மாதிரி சுத்தமான மண், அதுல மக்கள் புழக்கம் இல்லாத மண்ணாக இருந்தால் ஆகச் சிறந்தது. அந்த மண்ணை கையால் அடிக்கணும். கையால இப்படி எடுத்து இப்படி முதல்ல கையில இப்படி தொட்டுட்டு இப்படி தட்டணும். எப்படி? இப்படி உள்ளங்கையை தட்டக்கூடாது, உள்ளங்கை வெளியில பார்க்க இருக்கணும், 2 உள்ளங்கை வெளியில பார்க்க இருக்கும். இப்படி தட்டி முகத்துல முழுக்க தேய்க்கணும். உழு மாதிரி
முகத்தை கழுவுறது, ரெண்டு கையை கழுவுறது, அப்புறம் மசகு செய்யறது, காலை கழுவுறதுலாம் கிடையாது. தயமத்தினுடைய சத்தம் ரெண்டே ரெண்டு தான். இப்படி கையை தட்டிட்டு முகம் முழுக்க நல்லா தேய்க்கும். முகத்தை தேய்ச்சிட்டு வலது கை, இந்த வலது கையை இப்படி தேய்ச்சி இப்படி கொண்டு வந்துடும், இடது கையை இப்படி தேய்ச்சி இப்படி கொண்டு வந்துடும். முடிஞ்சிச்சு, தயமம் முடிஞ்சிச்சு. அவர் தொழுகலாம், ஒரு குரான் ஓதலாம். இதுதான் தயமத்தினுடைய சட்டம். இப்போ இதை வைத்து ஒரு சம்பவம் வருது. ஒரு போருக்கு போயிட்டு வரக்கூடிய தருணத்துல ஒரு சஹாபிக்கு குளிக்க வேண்டிய தேவை ஏற்பட்டுருச்சு. ஃபஜ்ர் நேரம் குளிச்சாகும். தலையில சரியான காயம் ஏற்பட்டிருக்கு. தலையில சரியான காயம் ஏற்பட்டு அவர் குளிச்சா மரணிச்சிருவாரும் அவருக்கு தெரியுது. அப்ப குளிச்சோம்னா ஜன்னி ஏற்கனவே மண்டையில சரியான காயம், போர்ல வெட்டுப்பட்டிருக்கு. இப்ப நான் குளிச்சா இறந்து போயிருவேன்னு அவருக்கு தெரியுது. சஹாபாக்கள் தான் அவர் ஒரு மஷோரா கேட்கணும். இந்த மாதிரி எனக்கு தலையில காயம் ஏற்பட்டிருக்கு, அப்ப குளிக்கவா வேண்டாமா? சஹாபாக்கள்லாம் ரொம்ப கஷ்டமாக்கிட்டாங்க. என்ன செஞ்சுட்டாங்க? கண்டிப்பா குளிச்சே ஆகணும், குளிக்கலாம் தொழுகலாம் கூடாது, குளிச்சா தானே தொழுக முடியும் அப்படி இப்படின்ட்டாங்க. உடனே அதை சஹாபாக்கள் அப்படி சொல்றாங்களேங்கிற பேர குளிச்சுட்டாரு. குளிச்சா அவருக்கு உடம்பு சரியில்லாம போய் திரும்ப மதீனா சேர்றதுக்குள்ளே வஃபாத் ஆயிட்டாங்க. யாரு? அந்த சஹாபி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயம் சொல்லப்படுது. யார் ரசூலா இந்த மாதிரி. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயத்தை ஓதி காட்டுறாங்க. உங்களுக்கு தெரியாதா, தண்ணீர் இல்லாத பட்சத்தில், ஒருவர் நோயாளியாக ஆகும் பட்சத்தில் அவர் இந்த மாதிரி தயமம் செய்து கொள்ளலாம் என்று உங்களுக்கு தெரியாதா? ஒரு குளிப்பு கடமையே ஆயிருந்தாலும் சரி, குளிப்பு கடமையே ஆயிருக்கு, அவருக்கு குளிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு, அவர் தயமம் செஞ்சு தொழுகலாங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கு, அது உங்களுக்கு தெரியாதா? தேவையில்லாம ஒரு உயிரை கொண்டுட்டீங்களே. நீங்க தெரியாம ஒரு விஷயத்த மார்க்க ஃபத்வாவா கொடுத்துடுறீங்க. இதனால என்ன ஆகி போயிருது? ஒரு உயிர் போயிருச்சு. அல்லாஹ் தஆலா இந்த அளவுக்கு என்ன செய்யல, மார்க்கத்தை கடினமாக்கல. இதை செஞ்சே ஆகணும். அல்லாஹ் தஆலா நீ முடியலன்னா உட்கார்ந்து தொழு, உட்கார்ந்து தொழ முடியல படுத்து தொழு, எப்படியாவது நீ தொழுகணும். அதே மாதிரி தண்ணி இருந்தா தண்ணியில ஒழிச்சிக்க முடியாத இந்த மாதிரி சூழ்நிலைகள், நோயோ பிரயாணமோ ஏதாவது ஒண்ணு குறிப்பிடுது, வேற வழியில தண்ணி இல்லை, அந்த நேரத்துக்கு என்ன செய்யணும்? தண்ணி கிடைக்கலன்னா நீ தயமம் செஞ்சுக்கோ. நான் மக்களுக்கு அல்லாஹ் தஆலா தனது சட்டத்தை லேசுபடுத்திருக்க, நீங்க ஏன் கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடிந்து கொண்டார்கள். இதே மாதிரி இன்னொரு சூழ்நிலை நடக்குது. இந்த ஆயத்து இறங்கியதற்கு பின்னால் என்னன்னா, ஒரு சஹாபி இதே மாதிரி தான், அவர் இந்த கூட்டத்துக்கு அமீரா இருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமீராக நியமித்து வச்சிருந்தார். அவர் என்ன செஞ்சிட்டாருன்னா, காலையில இந்த மாதிரி அவருக்கும் அதே மாதிரி குளிக்க வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டுச்சு. அவர் என்ன செஞ்சிட்டாரு? தயமம் செஞ்சுட்டு நின்று இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்திட்டார். நின்று இமாமா நின்று தொழுகை நடத்திட்டார். இப்போ சஹாபாக்களுக்கெல்லாம் பின்னாடி நின்று அதிருப்தி. அது எப்படி தொழுகை வைக்க முடியும்? ஒருவர் பெருந்தொடக்கா இருக்குது, அவர் எப்படி அமீரா நின்று இமாமா நின்று தொழுகை வைப்பாரு? ஒன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தி வருது. யார் ரசூலா இந்த சஹாபி இப்படி பண்ணிட்டாங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபி எப்படி கேட்டாங்க, என்ன இப்படி பண்ணியிருக்கிறீங்க, என்ன காரணம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்குறதுக்கு, மக்கள் விளங்குறதுக்காக வேண்டி இந்த இதை கேட்கறாங்க அந்த சஹாபிட்ட, ஏன் நீங்க இப்படி தொழுகை வச்சீங்க? உடனே அந்த சஹாபி சொன்னாங்க, யார் ரசூலல்லாஹ், குர்ஆன்ல ஒரு ஆயத்து இருக்குது, வலா தக்துலு அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்களே கொலை செய்து கொள்ளாதீர்கள்னு ஒரு ஆயத்து வந்திருக்கு. எனவே நான் இப்போ ஒழு செஞ்சிருவேன், இந்த குளிச்சிருவேன், எல்லாம் பண்ணிடுவேன். ஆனா அந்த நேரம் சரியான குளிர் நேரம், பாலைவனத்தினுடைய குளிர். எனக்கு இந்த மாதிரி இப்போ நான் குளிச்சோம்னா எனக்கு இப்போ என்ன ஆகிரும்? எனக்கு உடல்நிலை சரியில்லாம ஜன்னி இறந்து போறதுக்கும், உடல் ரொம்ப மோசமான நிலைமைக்கு போறதுக்கும் வாய்ப்பு உண்டு. குர்ஆன்ல தான் அல்லாஹ் சொல்லியிருக்கான், உங்களை நீங்களே கொலை செய்யாதீர்கள்னு சொல்லியிருக்கிறான். எனவே நான் என்ன செஞ்சேன், இப்படி நான் ஒழு செய்யாம தயமம் செஞ்சுட்டு, குளிக்காம தயமம் செஞ்சுட்டு தொழுகை வச்சிருந்த. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சாங்க. எனது மக்கள் எவ்வளவு அறிவாளிகளா இருக்கிறாங்க, இந்த குர்ஆனுடைய ஆயத்தை எப்படி விளங்கி இருக்கிறாங்க என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கி இருந்தார்கள். சொல்லிட்டு இந்த தைமத்தினுடைய சட்டத்தை சொல்லியாச்சு. அல்லாஹ் இந்த ஆயத்தை முடிக்கிறான், மா யுரீதுல்லாஹு லியஜஅல அலைக்கும் மின் ஹரஜின், அல்லாஹ் தஆலா உங்களுக்கு நாடவில்லை, உங்களுக்கு சிரமத்தை தரக்கூடாதுங்கிறது. அல்லாஹ் தஆலா இந்த சட்டத்தை சொல்லிட்டு, நேற்றைய தினம் உழு எப்படி செய்யணும் எல்லாத்தையும் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், இந்த சட்டத்தெல்லாம் சொல்லக்கூடிய நோக்கம் என்னன்னா, உங்களுக்கு சிரமம் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதை அல்லாஹ் நாடுகிறான். அதனால தான் இவ்வளவு லேசான சட்டத்தை அல்லாஹ் சொல்லிட்டு, வலாக்கி யுரீது என்றாலும், யுரீது அல்லாஹ் நாடுகிறான், லியுத்தஹிரக்கும் உங்களை சுத்தம் செய்வதற்கும், வலியுத்திம்ம நிஅமத்தஹு அவனுடைய நிஅமத்தை உங்களுக்கு பரிபூரணமாக ஆக்குவதற்கும், லஅல்லக்கும் தஷ்குரூன் நீங்கள் நன்றியாளர்களாக ஆகுவதற்கும் அல்லாஹ் தஆலா நாடுகிறான் என்று அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தை முடிக்கிறான். இந்த ஆயத்துகளின் ரீதியாக என்ன படிப்பினை தரக்கூடிய விடயங்களை பெற்றிருக்கிறோமோ
அதை வாழ்க்கையில் எடுத்து நடக்கக்கூடிய நல்ல தௌஃபீகை அல்லாஹ் நம்மில் எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.